செப்டம்பர் 27க்கு முன்னாடி ஒரு அரசியல் காலம் வந்தது. செப்டம்பர் 27க்கு அப்புறம் ஒரு அரசியல் காலம் மாறிவிட்டது. இன்னைக்கு நடுங்கி போயிருக்கு. இன்னைக்கு மொத்த கட்சியுமே இன்னைக்கு விசிகால இருந்து திமுகல இருந்து இன்னைக்கு நாம் தமிழ்ல இருந்து எல்லாருமே நடுங்கி போயிருக்காங்க. நாமெல்லாம் டெபாசிட் வாங்குவோமா, விஜய் அங்கே போயிட்டா என்ன நடக்குங்கிற ஒரு நிலைமை இன்னைக்கு அங்கே வந்துருச்சு. அப்போ விஜயே இது மறுத்து பேசலை இன்னி வரைக்கும் வந்துட்டு விஜய் இதுக்கப்புறம் விஜய் எப்படி பேச போறாருங்கிறத இன்னைக்கு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பா விஜயோடைய ஸ்பீச் இதுக்கு மேலே எப்படி இருக்கும்? இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், மத்திய அரசு எதிர்த்தாரு, மாநில அரசு எதிர்த்தாரு. ஆனால் இனிமே அவருடைய நிலைப்பாடு என்னன்றது அவர் தெரியும். இன்னைக்கு இந்த துயர சம்பவத்திற்கு கூட நின்றவங்க யாரு, அவர் தூற்றுனவங்க யாரு, அவர் நம்பியவர்களே அவர்களை வந்துட்டு இன்னைக்கு அவர் உங்களுக்கு தெரியும் இந்த இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக எவ்வளவோ பேச்சு பேசுகிறார். ஆனால் இன்றைக்கி அந்த இஸ்லாமியர்களே அவரை வந்து வசைப்பாடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ இஸ்லாமியர்கள் இவரை வந்து அவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாங்க இன்றைக்கி. அப்போ யாருக்காகலாம் ஒரு ஆதரவாக இருந்தாரோ இன்றைக்கி அவங்களாம் ஒரு முதுகில் குத்தும் போது கண்டிப்பாக அந்த ஒரு எண்ணம் ஓட்டம் அவருக்குள்ளே இருக்கும். அதனால தான் அவர் கொஞ்சம் சைலண்டாக இருக்கார். இன்றைக்கி கூட வீடியோ காலில் அந்த இறந்தவங்களோட குடும்பத்திட்ட பேசியிருக்காரு. இன்றைக்கும் அவருக்கு அனுமதி கிடைக்கல. அவர் கரூர் போகிறதுக்கான அனுமதியை இன்னும் அரசாங்கமும் இந்த காவல்துறை இன்னும் கொடுக்கல.